ஒரு வீட்டை இயக்குற பெண்ணுக்கு சம்பளம் கிடைக்குதா? இந்த ஒரு கேள்வியை இன்னைக்கு நம்ம வீடியோவுடைய இதயம்னே சொல்லலாம். காலை முதல் இரவு வரை ஓய்வில்லாமல் குடும்பத்துக்காக உழைக்கிற அந்த பெண்ணின் உழைப்புக்கு மதிப்பு என்னங்க கிடைக்குது? அவங்களுடைய கைக்கு தனியா ஒரு ரூபாய் கூட இல்லாத நிலை இன்னும் பல வீடுகள்ல இருக்கு. அதனால தான் அனைத்து மகளிருக்கும் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லப்படும் இந்த முயற்சி சாதாரண நலத்திட்டமா இல்ல சமூக மாற்றமா அப்படிங்கிற பெரிய விவாதம் எழுந்திருக்கு. தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அறிமுகப்படுத்திய போது இது உதவி இல்லைங்க, உரிமைன்னு சொல்லப்பட்டது. அந்த வார்த்தை இட்செல்ஃப் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்டாகவே மாறிடுச்சு. ஒரு பெண்ணின் வங்கி கணக்குல மாசம் மாசம் 1000 ரூபாய் நேரடியாக வருது அப்படிங்கிறது இது ஒரு எண் மாதிரி தோன்றலாம் நிறைய பேருக்கு. ஆனா அந்த எண் தான் ஒரு குடும்பத்துல அதிகார சமநிலையை மாற்றுமா, குழந்தையின் கல்வியை காப்பாற்றுமா, பெண்களின் தன் நம்பிக்கையை உயர்த்துமா, இல்ல இது வெறும் வாக்கு அரசியலா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நேராக ஆழமாக உண்மை தகவலோட இன்னைக்கு நம்ம வீடியோல பேச போறோம். ஏன்னா இது 1000 ரூபாய் விவாதம் இல்லைங்க, இது பெண்களின் மரியாதை, பொருளாதாரம், சுதந்திரம், சமூக நீதி பற்றிய பெரிய பெரிய உரையாடல்னே சொல்லலாம். சப்போஸ் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைத்து மகளிருக்கும் மகளிர் உரிமை தொகைன்னு சொன்னவுடன் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை ஒரு 1000 ரூபாய் திட்டம்னு மட்டும் பார்க்குறாங்க. ஆனால் உண்மையில சொல்லணும்னா இது ஒரு பணத்தொகை விஷயம் மட்டும் இல்லைங்க, இது ஒரு சமூகம் பெண்களை எப்படி பார்க்குது, ஒரு அரசு பெண்களின் உழைப்பை எப்படி மதிக்குது, குடும்பத்துல பெண்களின் பங்கு என்ன, அவங்களுடைய உழைப்புக்கு பொருளாதார மதிப்பு கொடுக்கப்படணுமா அப்படிங்கிற பெரிய தத்துவ விவாதத்தையே முன்வைக்குதுங்க. தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அறிமுகப்படுத்திய போது அவங்க சொன்ன முக்கியமான வார்த்தையே உரிமை அப்படின்னு தான். இதுவே இந்த திட்டத்துக்கு அடிப்படைனே சொல்லலாம். ஒரு வீட்டில் காலை 5 மணிக்கு எழுந்து சமைச்சு குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி வயதானவர்களை பார்த்து கணவரின் வேலை நேரத்தை கவனித்து வீட்டின் செலவுகளை சமநிலைப்படுத்தி குடும்பத்தை இயக்கிற அந்த பெண்ணுக்கு சம்பளம் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு முதல் கேள்விதான். ஆனா அந்த குடும்பம் இயங்குறதற்கு அவங்களுடைய உழைப்பு நிச்சயமான அடிப்படையான ஒன்றுங்க. அதனாலதான் இந்த தொகை அப்படிங்கிறது ஒரு சேரிட்டி மட்டும் இல்லைங்க, ஒரு ரெகக்னிஷன் கூட இல்லை. வரலாறை நினைச்சு பாரு, தமிழ்நாட்டில் பெண்கள் நலத்திட்டங்கள் புதுசு இல்லைங்க. எம் கருணாநிதி அவர்கள் காலத்தில் இருந்து பெண்கள் சுய உதவி குழுக்கள் வலுவடைந்தது. ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் நேரடி நலத்திட்டங்கள் பெண்களின் வாழ்க்கையவே மாற்றிங்க. ஆனா இந்த திட்டம் அந்த பாதையை இன்னும் ஒரு கட்டம் முன்னே கொண்டு போகுதுன்னே சொல்லலாம். நேரடியாக பெண்களுடைய வங்கி கணக்கில் பணம் போகுது. இது பார்த்தீங்கன்னா டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் முறை தான். ஸோ இடையில எந்த ஒரு மீடியேட்டர் இல்லை. சப்போஸ் மீடியேட்டர் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பணம் நிச்சயமாக அந்த மீடியேட்டரை கிட்ட ஒரு செர்டன் பார்ட் போனதுக்கு அப்புறம் தான் மீதி அவங்களுக்கு கிடைக்கும். இந்திய அளவில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்த ஜன் தன் ஆதார் இணைப்பு மூலமா இது சாத்தியமான முறையாவே மாறிச்சுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு கிராம வீட்டை எடுத்துக்கோங்க, மாசம் 1000 ரூபாய் அந்த பெண்களுக்கு கையிலுக்கு நேரடியாக வந்தா அது என்னென்ன மாற்றம் செய்யும் தெரியுங்களா? அவங்க அந்த பணத்தை குழந்தை நோட்டு புக்கு வாங்க பயன்படுத்துவாங்க, மருத்துவ செலவுக்கு சேமிக்கலாம், சுய உதவி குழுவில் சேமிச்சு வட்டி வருமானம் பெறலாம், இல்லை அப்படின்னா சிறு தொழில் தொடங்க சீடுமணியாக வைக்கலாம். பல ஆய்வுகள் சொல்வது என்னன்னா பெண்களின் கைக்கு பணம் சென்றால் அது குடும்பம் நலனுக்காகத்தான் அதிக செலவாகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேஷ் டிரான்ஸ்ஃபர் திட்டங்கள் இந்தியாவில் பிற மாநிலங்களிலும் இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா, மத்திய பிரதேஷ் போன்ற இடங்கள்ல பெண்களுக்கு நேரடி நிதி உதவி வழங்கப்படுது. அது பெண்களின் அரசியல் குரலையும் உயர்த்திருக்குன்னே சொல்லலாம். ஆனா விமர்சனமும் இருக்குன்னே சொல்லலாம். இது ஃப்ரீபி தானே, அரசு கடன் எடுத்து பணம் கொடுக்குது, நீண்ட காலத்துல சுமை ஆகுமான்னு கேள்வி வரும். ஒரு மாநிலம் ஆண்டுக்கு ஆயிரக்கணக்கான கோடி செலவு பண்ணும்போது அது நிதி ஒழுங்கை பாதிக்குமா? அதே நேரத்துல ஒரு பெண்ணுக்கு பொருளாதார சுயநிலை கொடுத்தா அதன் சமூக பலன் எவ்வளவு? குழந்தைகளின் கல்வி மேம்பாடு, ஊட்டச்சத்து, பெண்களின் தன்னம்பிக்கை,
இவை எல்லாமே கணக்குல வராதா அப்படின்னு ஒரு கேள்விதான். ஒரு வீட்டுல பணம் முழுக்க ஆண் கைக்கு இருந்தால் ஒரு விதமான அதிகார சமலை இருக்கும். பெண் கைக்கு தனி வருமானம் இருந்தா அவங்க முடிவெடுக்கும் உரிமை நிச்சயமாக உயரும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லைங்க. இது சின்ன மாற்றம்னு தோன்றலாம், ஆனா சமூகத்துல பெரிய தாக்கம் நிச்சயமாக உண்டுங்க. அதே நேரத்துல தகுதி தேர்வு சரியா நடந்தா சில பெண்கள் தவறவிடப்பட்டாங்களா, விண்ணப்ப நிராகரிப்பு பிரச்சனை என்ன, இந்த கேள்விகளையும் திறந்த மனசோடு தான் பேசணும். அனைத்து மகளிருக்கும்னு சொன்னாலும் சில வரம்புகள் இருக்கு. அது நியாயமா இல்ல உண்மையிலேயே யூனிவர்சல் பேசிக் இன்கம் மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கணுமா? இந்த விவாதம் தான் உலக அளவிலேயே நடக்குதுன்னு சொல்லலாம். அரசு மக்கள் வாழ்க்கையில எவ்வளவு நேரடி தலையீடு செஞ்சனோ அப்படிங்கிற கேள்வி இந்த திட்டத்தை நாம பேசும்போது பாத்தீங்கன்னா ஒரு கோணத்துல மட்டும் பார்க்க கூடாதுங்க. ஒரு பெண்ணின் தினசரி வாழ்க்கையிலிருந்து தொடங்கும். அவங்களுடைய உழைப்பின் மதிப்பு என்ன, அந்த உழைப்புக்கு இந்த 1000 ரூபாய் ஒரு சின்ன அங்கீகாரம் தானா இல்ல உண்மையான அதிகாரமா? சோ அரசோட பொருளாதார நிலை என்ன, எதிர்காலத்தில் இந்த தொகை உயருமா, அரசியல் வாக்குறுதிகள் எப்படி செயல்படுது, இப்படி இயல்பாகவே நாம பேசிட்டே போலாம். ஸோ இறுதியா சொல்ல வேண்டியது என்னன்னா, மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது வெறும் பணம் கிடையாதுங்க. அது மரியாதை, அது சுயநிலை, அது சமூகத்துல பெண்களின் இடத்தை உறுதிப்படுத்தும் ஒரு சின்ன சின்ன மாற்றம் தாங்க. இந்த மாற்றம் நீடிக்கணும்னா நல்ல நிர்வாகம், நிதி பொறுப்பு, தரமான செயலாக்கம், இந்த மூணும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து வேலை செய்யணும். அப்பதான் உரிமை அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் கிடைக்கும். ஸோ இவ்வளவு நேரம் நம்ம பேசினது ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரியுதுங்க. மகளிர் உரிமை தொகைன்னு சொல்றது வெறும் 1000 ரூபாய் மாத சம்பளம் மட்டும் கிடையாது. அது ஒரு பெண்ணின் உழைப்புக்கு அரசால கொடுக்கப்படும் அங்கீகாரம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் போன்ற முயற்சிகள் சரியான செயல்பாடும் நிதி பொறுப்பும் இருந்தா சமூகத்துல அமைதியான புரட்சியை உருவாக்கும் சக்தியாக இருக்கும். ஒரு வீட்டுல பெண்ணின் கைக்கு தனி வருமானம் வந்தா அது சின்ன மாற்றம்னு தோன்றலாம், ஆனா அந்த சின்ன மாற்றம் தான் குழந்தையின் எதிர்கால குடும்பத்தின் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லலாம். பெண்களுடைய தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். இந்த மூன்றையும் இணைக்கும் பாலமாக நிச்சயமாக முடியுங்க. ஆனா அதே நேரத்துல இந்த திட்டம் நீடிக்கணும்னா வெளிப்படையான தகுதி தேர்வு, சரியான பயனாளி அடையாளம், நிதி சமநிலை இவை கண்டிப்பாக தேவைப்படும். உரிமை அப்படின்னா அது மரியாதையோடு, நியாயத்தோடு, நிலைத்தன்மையோடு இருக்கணுங்க. ஸோ முடிவா சொல்றேங்க, ஒரு சமூகத்தின் வளர்ச்சியை அளிக்கணும்னா அந்த சமூகத்துல பெண்களின் நிலையை பாரு அப்படிம்பாங்க. அந்த அளவுகோல்ல பார்த்தா பெண்களுக்கு நேரடியாக பொருளாதாரம் அதிகாரம் கொடுக்க முயற்சி செய்வது ஒரு முன்னேற்றம் அடையாளம் தான். அது முழுமையான தீர்வா இல்லையா அப்படிங்கிறது காலம் தாங்க பதில் சொல்லும். ஆனா பெண்களின் உழைப்பை மதிக்கணும் என்ற சிந்தனை வேரூன்றினால் அதுவே இந்த திட்டத்தோட மிகப்பெரிய வெற்றினே சொல்லலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது சமூக மாற்றமா, அரசியல் முயற்சியா, இல்ல ரெண்டுமே சேர்ந்து வர புதிய மாடலா அப்படிங்கிற கருத்தை நிச்சயமா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த விவாதத்தை நாம மீண்டும் இன்னொரு நாள் தொடரலாம். ஸோ இப்போ வரும் காலங்களில் இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது 2000 ரூபாய் இல்லை 2500 ரூபாயாக மாற்றப்படும், அதிகரிக்கப்படும் அப்படின்ட்டு பல்வேறு கட்சியினர் இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படியோ வரும் காலத்தில் இந்த தொகை உயர அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன்.